ஒரு பையன் வந்து மூட்டை தூக்கி தான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமை வருதுன்னா, அவன் ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ போகிறது அதனால தடைப்படுதுனால், வீட்டில் ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சாதான் உண்டு. அந்த ஆட்டோ ஓட்டுறதுனால வேலைக்கு படிக்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பையனோட படிப்பு தட்டு போகிறதா இருக்கட்டும். வாழைத்தார் தூக்கி வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் ஒரு குடும்பத்தை ஓட்டணும். அதுவும் அந்த பையன் என்ன பெருசா அவனுடைய நீட் இருந்த போது குடும்பத்தையே காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியில் அட்லீஸ்ட் அவன் சர்வைவ் ஆகிறதுக்கு அது தேவைப்படுதுங்கிறப்போ, இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாது. ஒரு சொசைட்டியா நம்ம எல்லாருமே வந்து இந்த சொசைட்டில தான் இருக்கோம். சொசைட்டிங்கிறது வந்து குளோபல் வார்மிங் மாதிரி தான். உலகம் ஃபுல்லா கடல் மட்டம் ஏறுதுங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே ஒரே சொசைட்டில தான் இருக்கோம். ஸோ இப்படி ஒரு சொசைட்டில வந்து வாழ்ந்துட்டு இருக்கப்போ நம்ம முதல்ல ப்ரிவிலேஜ்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நிறைய பேர் வந்து ப்ரிவிலேஜ் இல்லாம இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களை நாம மேல கொண்டு வர வேண்டியது அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட கடமை. இது அத்தனை பேருமே வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு கடமையாகவும் இருக்குது. இந்த மாதிரி டெய்லி 1 மினிட்ல உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.